ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். பெரிய வெள்ளி இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் மானிட அவதாரம் எடுத்து நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்தி பரலோக வாழ்வை அடைந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள தன் ஜீவனை சிலுவையில் ஒப்பு கொடுத்த நாள். சிலுவையில் அவர் பேசிய 7 வார்த்தைகளை நம்முடைய சகோதரிகள் மூலமாய் கேட்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இப்போ ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே சாமி, உம்மை பற்றி தியானிக்க நீர் கூறிய வார்த்தைகளில் முதலாம் வார்த்தையை நாங்கள் சிறிது நேரம் தியானிக்க நீர் எங்களுக்கு ஆண்டவரை பாராட்டின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சாமி, இந்த வார்த்தைகள் மூலமாக என் தேவன் எங்களோடு பேசி எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆண்டவரை திருத்திக் கொள்ள என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் சமூகத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். மன்னிப்பு. நான் எடுக்கக்கூடிய இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாம் வார்த்தை, மன்னிப்பு. இந்த லென்த்து காலங்களில் இயேசுவின் பாடு மரணம் பற்றி நம்ம நிறையா தியானிச்சுட்டு தான் வந்திருப்போம். குறிப்பாக இந்த குட் ஃப்ரைடே நாள் அன்னைக்கு ஏசப்பா கூறிய 7 வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறது வழக்கமான ஒன்றா நம்ம வச்சுக்கிட்டு நம்ம அதை அந்த நாட்களில் நம்ம ரொம்ப மற்ற நாட்களை விட அந்த நாட்களில் நம்ம குறிப்பாக நிறையா கேட்கறது உண்டு. அப்படி அவர் சிலுவையில் கூறிய முதலாம் வார்த்தையை பற்றி நம்ம இப்போ உங்களோட கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்படிங்கிற வசனத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கும்போது நம்ம செய்கிற பாவத்திற்கு குற்றத்திற்கு மன்னியும் அப்படின்னு ஆண்டவர் நம்ம பிதாவுக்கிட்ட வேண்டிக்கிறார். இவர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இவர்கள் அப்படிங்கையில் அந்த இவர்கள்ங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பரியாசம் பண்ணினவர்களையும் அடித்தவர்களையும் ஏசப்பா மன்னிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் 65ஆம் வசனத்தில் அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து, உன்னை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதும் அன்றி அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா, இப்போ சாதாரணமாக ஒரு மனிதனை நம்ம கனவீனப்படுத்துறது அப்படின்னாலே முகத்தில் அறையிறது அப்படிங்கிறது அந்த மனிதனை நம்ம அவமானப்படுத்தி ஈனப்படுத்துகிற ஒரு செயல். அப்படிப்பட்ட சூழலில் நம்ம யாரையும் நம்ம மன்னிக்க மாட்டோம். அவர்கள் மேலே இன்னமும் நம்ம என்ன செய்வோம்னா, கோபத்துலேயும் ஒரு இதுலேயும் வைராக்கியத்தை தான் வளர்த்துக்குவோமே தவிர மன்னிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ளே வரவே வராது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இவர்களை மன்னியும் என்று கூறினார் ஏசப்பா. அதே லூக்கா 22ஆம் அதிகாரம் 65ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, தூஷண வார்த்தைகளை சொன்னார்கள் அப்படின்னு இருக்கு. அவர் அநேக தரம் நிறையா தடவை சொல்லியிருக்காரு, நான் பிதாக்கிட்ட இருந்து வந்தேன் அப்படின்னு. ஆனால் இந்த ஜனங்கள் அவரை மேசியா வருவார்னு தான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவரை அவர்களை மீட்க வந்த இரட்சகர்னு அந்த யூத ஜனங்கள் அவரை நம்பவே இல்லை. அநேக அற்புதங்களை செய்தார். இவர் கூறிய எல்லாவற்றையும் அவங்க பார்க்குறாங்க. ஆனாலும் அவரை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, விசுவாசிக்க மாட்டேங்கிறார்கள். இவர்கள் யார் என்று பார்க்கும்போது லூக்கா 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே நின்றார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அவரை குற்றஞ்சாட்டுறதுலேயே தான் அவர்கள் முதல் நோக்கமாக நின்றுக்கிட்டே இருக்காங்களே தவிர அவரை கொஞ்சம் கூட ஆண்டவரை விட்டு கொடுக்கணும், இவரை இவர் ஒரு குற்றமும் செய்யலை அப்படிங்கிற நினப்பு அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வரவே இல்லை. அநேக குற்றச்சாட்டுக்களை சொன்னாங்க, தூசித்தாங்க, பரியாசம் பண்ணினார்கள், முகத்தில் அறைந்தார்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு வசனம் சொல்லிக்கிட்டு இருக்கு.
லூக்கா 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கலகத்தின் நிமித்தமும் கொலைபாதகத்தின் நிமித்தமும் காவலில் போடப்பட்டிருந்தவனை அவர்கள் விடுதலையாக்கும்படி கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவையோ அவர்கள் இஷ்டத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த இடத்துல பிலாத்துவை சுட்டி காட்ட விரும்புகிறாங்க. பிலாத்து என்ன செய்கிறான்? நீதி வழங்கி அநீதி வழங்கி அவனுக்காகவும் ஜெபிக்கிறார் ஏசப்பா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று. லூக்கா 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் கபலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபோது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். இவர்கள் என்பது சிலுவையில் அறைந்தவர்களையும் குறிக்கிறது. இப்போ உலக வழக்கத்தின்படி தூசித்தவர்களுக்கும் பரியாசம் பண்ணினவர்களுக்கும் முகத்தில் அறைந்தவர்களுக்கும் சிலுவையில் அறைந்தவர்களுக்கும் தண்டனை உண்டா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக உண்டு. வேதத்தின்படியும் அவர்களுக்கு தண்டனை உண்டு. இங்கே ஏசப்பாக்கு எப்படிப்பட்ட தண்டனை, இயேசுவுக்கு இவர்கள் எப்படிப்பட்ட தண்டனை வரும் அப்படின்னு தெரியும். ஏசப்பாக்கு இவர்களுக்கு என்ன தண்டனை பிதாவானவர் கொடுப்பாரு, இவருடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஏசப்பாக்கு தெரியும். அதனால தான் அவர் அந்த கோர சிலுவையிலே தொங்குனபடியாகவும் ஏசப்பா இவர்களுக்கு மன்னியும் ஜெபிக்கிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது பரியாசக்காரருக்கு தண்டனைகளும் மூடருடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வேதத்தின்படியே பரியாசக்காரருக்கு தண்டனை ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதே போல் தூசிக்கிறவர்கள், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தூசித்தால் தண்டனை இருக்குது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தூசித்தால், இப்போ நம்ம நடைமுறையிலேயே இன்னொரு மனுஷன் தூசித்தால் நம்ம என்ன செய்கிறோம்? உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? மானவளுக்கு நஷ்டப்படுவாங்க அப்படின்னு நிறையா கேஸ் நடக்குது. அரசியல் இதில் நடக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கண்ணால் பார்க்கவும் செஞ்சுருக்கோம். இது பழைய ஏற்பாடு காலத்தின்படி பார்க்கும்போது லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தெல்லாம் நம்ம வாசிக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் கர்த்தரை தூசிக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 2 வசனத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அக்காலத்தில் இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோட கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூசித்தான். அவனை மோசேயின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித், அவள் தான் கோத்திரத்து திம்ரியின் குமாரத்தி. அப்போ இவ முழுசா இஸ்ரவேல் ஜனத்தான்னு சொல்ல முடியாது. பாதி எகிப்திலேருந்து புறப்பட்டு வரும்போது அந்த ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷனுக்கும் பிறந்த இந்த ஆளு தேவனை தூசிக்கிறாப்புல. அப்போ தூசிக்கும் போது ஜனங்கள் எல்லாருமே அவனை மோசேயின் இடத்துல கொண்டு வரும்போது அங்கே 14ஆவது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தூசித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ, கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக, பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள். மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி, எவனாகிலும் தன் தேவனை தூசித்தால் அவன் தன் பாவத்தை சுமப்பான். கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய வேண்டும். பரதேசியானாலும் சுதேசியானாலும் கர்த்தரின் நாமத்தை தூசிக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை லேவியராகமம் 24ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம். கர்த்தரை தூசித்தான் அப்படின்னோம்னா நம்மளுக்கு தண்டனை கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு. தேவன் இரக்கமுள்ள தேவன் தான். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடவே மாட்டார். பரியாசம் பண்ணினா தண்டனை உண்டு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான் அப்படின்னு தூசிக்கிறவன் அவனை இல்லாமல் போக பண்ணுற கூடிய தேவன் அவர் தான். இப்போ பழைய ஏற்பாடு காலத்தில் ஆகாப்புங்கிற ராஜா நாபோத்தோட திராட்சை தோட்டத்தை வஞ்சிக்கிறான். அப்படி வஞ்சிக்கும் போது தேவன் தீர்க்கதரிசி மூலமாக அவனை என்ன செய்கிறாருன்னா அவனுடைய சந்ததியவே தேவன் சபிக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய தேவன் இந்த ஜனங்களை மன்னிக்கணும் அப்படின்னு ஏசப்பா பிதா கிட்ட என்ன செய்கிறாருன்னா வேண்டிக்கிறாரு.
அப்படிப்பட்ட தேவனை நம்ம வழிபடுறோம். இந்த மனசு நம்ம யாருக்குமே வராது. இந்த வார்த்தையை நம்ம தியானிக்க ஒரு நோக்கம் உண்டு. நமக்கு அப்படிப்பட்ட இருதயம் வேணும், நமது ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக மாற வேண்டும். பொதுவாக நமக்கு ஒரு இருதயம் வேண்டும். எப்படின்னா, நம்ம மற்றவங்கள மன்னிக்கக்கூடிய இருதயம் நமக்குள்ள இப்போதைக்கு யாருக்கிட்டேயுமே இல்லை. நம்ம என்ன நினைப்போம், நம்மளை திட்டினவங்க, நம்மளை தூசித்தவங்க அப்படியே என்ன செய்யணும், அவங்களும் ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்வோம் நினைப்போம். நம்மளை பரியாசம் பண்ணாங்கள்ல, அதனால் அவங்க ஒரு நாள் அறுப்பாங்க, இன்றைக்கி விதைச்சான்ல நாளைக்கு ஒரு நாள் அறுப்பான் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அவங்கள பற்றியே நினச்சி அவங்கள என்ன செய்வோம்னா மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி எண்ணத்தை ஆண்டவர் விரும்பவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை தியானிக்கிற நாம் செய்ய வேண்டியது, பிதாவே என்னை தூசித்தவர்கள் உண்டு, அவர்களை மன்னியும், தண்டியாதிரும் என்று நம்ம அவர்கள் மனதார கூறணும். பிதாவே என்னை குற்றம் சாட்டினவர்கள் உண்டு, அவர்கள் ஏதோ தெரியாமல் செய்து விட்டார்கள், அதற்குரிய தண்டனை கொடாமல் இரும் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் ஜெபித்தோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இருக்கவே இருக்காது. நம்ம இருதயமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயமாக மாறணும். ஆண்டவர் நமக்கு சிலுவையில் கற்றுக் கொடுத்தது அதுதான். அதான் ஆண்டவர் முதல் வார்த்தையாகவே அதை வச்சுருக்காரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதை தியானிக்கிற நாம் ஒவ்வொருவரும் பதிய வேண்டிய ஒன்று, பிதாவே என்னை பரியாசம் பண்ணினவங்களாம் உண்டு, பிதாவே என்னை தூசித்தவர்கள் உண்டு, அவர்களை மன்னியும், தண்டியாதிரும் என்று நாம் இப்படி நம்ம மனதார கூறி ஆண்டவரிடம் அவர்களுக்காக நம்ம மனஸ்தாபப்படணும். அவர்களுக்கு தண்டனை வழங்காதிரும் என்று நம்ம என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா அப்படின்னு நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா சொன்னதில்லை. பிதாவே, இந்த முதல் வார்த்தையை தியானிக்கிற நாங்கள் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏசப்பாக்கிட்ட இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி பார்த்தோம்னா, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக அப்படிங்கிற வசனத்தை பார்க்குறோம். இந்த வார்த்தை நமக்கு குற்றம் செய்தவர்கள், குற்றம் சாட்டினவர்கள், நாம் எழும்பக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நம்மளை தாழ்த்தி பேசினவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுகிறார், அவர்களை மன்னிப்பாயாக என்று. இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள், நிந்தித்தவர்கள், தூசித்தவர்கள் அவரிடம் மனஸ்தாபப்படவில்லை. ஆனாலும் நம் தேவன் அவர்களை மன்னித்தார். நம்மிடம் தங்கள் பாவங்களை எண்ணி மனஸ்தாபம் கொள்கிறவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் தங்கள் தப்பிதங்களை குறித்து சிறிதளவு கூட மனஸ்தாபப்படாமல் வீராப்புடன் செயல்பட்டாலும் நாம் அவர்களை மன்னிக்க நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம பலன் தாங்க சாமி, அவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க சாமின்னு கேட்டு நம்ம அவர்களை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தாங்க சாமி அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை தியானிக்கும் போது அந்த மன்னிப்புங்கிற வசனத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பெற முடியும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தில், பிதாவே இவர்களை மன்னியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே மாதிரி நம்மளுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை மன்னிக்க தேவன் தாமே நம்மளுக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் மிகுந்த அன்புள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் மரித்திருப்பா. ஆண்டவரே, அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது சிலுவையில் முடிந்த 2வது வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் மது கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 2வது வார்த்தை லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் இருக்கிறது. அதுல, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு வரும்போது பாவிகளை ரட்சிக்கத்தான் வந்தார் என்று அவருடைய பெயர் இயேசு என்று பெயரிடப்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம்.
இப்போது இந்த சிலுவையில் தொங்குகிற 2 கள்ளர்களுமே தங்கள் பாவங்களுக்காக மரண தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அந்த கள்வனை பார்க்கிறார். அதில் ஒரு கள்வன் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியை உள்ளவன் என்று காண்கிறார். அப்ப பாவிகளை ரட்சிக்கத்தான் உலகத்தில் ஆண்டவர் வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரும் சொல்றாரு, நான் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்கும். அந்த ஒரு பாவியிடம் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகள் இருக்கு அப்படின்ற ஆண்டவர் கண்டு கொண்டார். அந்த பாவியும் ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவனும் உணர்ந்து கொண்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி என்றால், அந்த பாவம் அறியாத பரிசுத்தர் ஆண்டவர் என்று அந்த கள்வன் கண்டு கொண்டான். அவன் சக உள்ள கள்ளனிடம் சொல்கிறார், நாம் நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்போ அந்த கள்ளன் என்ன உணர்ந்தார்னா, தான் யார் என்று உணர்ந்தார். நான் பாவி அப்படி என்று அவர் உணர்ந்தார். நான் பாவி, என்னுடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனை நான் இப்போ பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உணர்ந்தார். அப்போ உடனே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது அடியனை நினைத்தரணும்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் இதை காண்கிறார். இந்த கள்ளன் தன்னுடைய சக கள்ளன் மத்தியிலும் ஆண்டவர் மத்தியிலும் பாவத்தை அறிக்கையிடுகிறதை காண்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே நித்திய ஜீவனை பெறுவான் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்கிறது. அதே போல இவன் பாவத்தை அறிக்கையிடுகிறதை காண்கிறோம். அது ஆண்டவர்கிட்ட திரும்ப ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்திரணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் பாவத்தை விட்டு விட்டான், பரிசுத்தனாகி விட்டான். அதனாலதான் ஆண்டவர் அவனுடைய செய்கைகளின் நிமித்தம் ஆண்டவன் அவன் இவன் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியை உடையவன் என்று ஆண்டவர் நினைத்துதான் ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனேயே ஆண்டவர் சொன்னார், அவனை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இந்த கள்வன் ஆண்டவர் எப்படி அப்படி என்பதை உணர்ந்து கொண்டான். பாருங்கள், ஆண்டவரே அப்படி என்ன உமது ராஜ்யத்தில் வரும்போது அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அதில் ஆளுகை செய்வார். ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். இந்த கள்வன் தன் நிலையிலிருந்து மனம் திரும்பினான், ஆண்டவரிடம் பாவத்தை அறிக்கையிட்டான். ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பார். இன்றைக்கு அப்படின்னு சொல்லும்போது அது நாட்களிலே பிரதான நாள் இல்லையா? இன்று அப்படிங்கிறது. ஆமா, ஆண்டவர் நீ அவன் மனம் திரும்பணும் உடனே அவர் இன்றைக்கேன்னு சொன்னார். இன்றைக்கே அப்படின்னாரு. ஒரு அருமையான அந்த நாளை கட்ட, இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கு அனுக்கிரக காலம் அப்படின்ன மாதிரி இன்றைக்கே அப்படின்னு நீ அப்படின்னு பர்டிகுலர் அவரை பார்த்து சொன்னார். ஆண்டவர் சொன்னார், பர்டிகுலர் அவரை பார்த்து நீ அப்படின்னு, நீ என்றால் நீ பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாய் அப்படி என்று ஆண்டவர் சொன்னார். நீ என்னுடன் கூட, ஆண்டவரோடு கூட இருக்கிறது தானே எல்லாருக்கும். ஆனா அந்த கள்வனுக்கு ஆண்டவரோடு இருக்கிற ஸ்லாக்கியம் கிடைத்தது பாருங்க. அவன் என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மனம் திரும்புகிற இந்த கள்வன் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் அளவுக்கு ஆண்டவர் அவனை மகிமையான காரியத்தில் அவனை நடத்தினார். காரணம் என்ன என்றார், ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களே அல்ல, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷமா இருக்கும். மனம் திரும்ப அவசியம் இல்லாத நீதிமான்களை பற்றி அவருக்கு இல்லை. ஆனா மனம் திரும்பணும், அப்ப அது ஒரே பாவியா இருந்தா கூட அவன் மனம் திரும்பணும், அவன் ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ள வரணும். அதுல ஆண்டவர்
உறுதியா இருந்ததே இந்த கள்வன் வாயிலாக பார்த்தோம். இந்த கள்வனுடைய ரட்சிப்பு என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப நினைக்கக்கூடியது. ஏனென்று கேட்டால் 99 நீதிமான்களை கூட ஆண்டவர் விட்டு விட்டார். இந்த மனம் திரும்புகிற ஒரே கள்வனை அவன் தன் பாவத்தை உணர்ந்ததனால், அதை அறிக்கையிட்டதனால் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். அவன்கிட்ட இரக்கம் பாராட்டினார். அதே போல பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அதனாலதான் ஆண்டவர் அவருடைய அதிகாரத்தை அவன் அந்த கள்வன்கிட்ட பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா பாக்கியங்களும் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதிலும் இந்த மாதிரியான பாவிகளை ரட்சிக்க ஆண்டவர் வந்தார் என்றால் அது எவ்வளவு பெரிய அருமையான ஆண்டவர் என்று நாம் பார்க்கலாம். அதனால்தான் இந்த கள்வன் எல்லாருடைய அந்த வேதாகமத்தில் ஒரு இடத்தை பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாம் இப்ப உலகத்தில் உள்ள எல்லாராலும் பேசப்படுகிறான் இந்த கள்ளன். மனம் திரும்பினால் ஆண்டவருடைய ராஜ்யம் நிச்சயம் நமக்கு உண்டு. தேவன் தாமே இதை ஆசீர்வதிப்பார். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆம் சுவாமி, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்கள் பாவங்களுக்காக திரு ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீரே. அன்பு பெரிது சுவாமி. உம்முடைய சிலுவை வசனங்களை நாங்கள் தியானித்து வழி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 3ஆம் வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆம், உலகத்தின் பாவத்துக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்படுறார் நம் ஆண்டவர். இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாய் மரியாள், தாயின் சகோதரி கிளையப்பா மரியாள், மகதலேனா மரியாள், தனக்கு அன்பா இருந்த ஸ்டீஷன் யோவானு நிற்கிறாங்க. நம் ஆண்டவர் 30ஆம் வயதில் யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்று 3½ ஆண்டு காலம் தம் சீஷரோடு ஊழியம் செய்கிறார். ஊழியத்தின் போது அநேக அற்புதங்களை செய்கிறார் நம் ஆண்டவர். குருடர்கள் பார்வை அடைகிறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, குஷ்டரோகிகள் குணமடைகிறாங்க, மரித்தோர் உயிர்த்தெழுறாங்க. திரளான ஜனங்கள் அவருக்கு பின் போறாங்க. ஆனால் சிலுவை பாடுகளின் போது சீஷர்கள் 12 பேர்ல தமக்கு அன்பான சீசன் யோவான் மட்டுமே அவர் பக்கத்துல நிற்கிறார். தம் தந்தை யோசேப்பு தம் இளம் வயதில் மரிக்க தன் தாயை பராமரிக்கிற பொறுப்பை சுமக்கிறார். பக்கத்துல கலங்கின உள்ளத்தோட நிற்கிற தாயை பார்க்குறாரு. தனக்கு பின் தன் தாயை பராமரிக்கிற பொறுப்பை தனக்கு அன்பாய் இருந்த சீசன் கிட்ட ஒப்படைக்கிறார். உள்ளம் துடிச்சு நின்ற தாயை பார்த்து, ஸ்திரீயே, அதோ உன் மகன் சொல்றாரு. யோவானை பார்த்து, அதோ உன் தாயின்னு சொல்றாரு. இயேசுவின் அந்த ஆறுதலான வார்த்தை மரியாளின் உள்ளத்திற்கு ஆறுதலா இருந்திருக்கும். இந்த 3ஆம் வார்த்தை 3 ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துது. முதலாவதாக, பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். பெரும்பாலும் பிள்ளைங்க பெற்றோர்கள் நல்லா இருக்கும்போது அவங்களோட சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வயசாகி நோய்வாய்ப்படும் போது அவங்கள உதறி தள்ளி தகாத வார்த்தைகளை பேசுறாங்க. எபேசியர் 6:2 சொல்லப்பட்டபடி, உனக்கு நன்மை உண்டாக உன் வாழ்நாள் நீடிக்க உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்ற வசனத்தின்படி வாழ்ந்து காட்டியவர் நம் ஆண்டவர். 2ஆவதாக, ஆண்டவரின் சிலுவை அருகே வந்தவங்களுக்கு தான் ஆண்டவரோட வார்த்தை கிடைக்கும். பாடுகளின் போது 11 சீஷர்களும் ஓடி போயிட்டாங்க.
தம்மேல் அன்பாயிருந்த சீஷன் யோவானுக்கு மட்டுமே அந்த வார்த்தை கிடைச்சது. மூன்றாவதா, ஆண்டவரின் அருகே வந்தவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படுது. மரியாள் என்ற அர்ப்பணிப்போடு இயேசுவை தன் வயிற்றில் சுமப்பதற்கு ஏற்றுக்கிட்டாங்க. அதனால்தான் தன்னை பராமரிப்பதற்கு யோவான் என்னும் அன்பான மகன் கிடைக்க பெற்றாங்க. யோவான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுனால தான் பரலோக காட்சிகளை கண்டு பின்னால் சம்பவிக்க போடுறத முன்னதாகவே நமக்கு வெளிப்படுத்துகிற விசேஷமாக எழுதி கொடுத்திருக்கார். இயேசுவோட மற்ற சீஷர்கள் இரத்த சாட்சியா மரிக்க யோவான் மட்டுமே முதுமை அடைந்து பத்ம தீவுல மரிக்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்வது என்ன? பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், பெற்றோரிடம் அன்பு செலுத்த வேண்டும், பெற்றோரை பராமரிக்க வேண்டும். ஒரு சிறு கதையை கூறி முடிக்க ஆசைப்படுறேன். ஒரு தகப்பனும் மகனும் இருக்காங்க. அந்த மகன் 5 வயசா இருக்கும்போது நோய்வாய்ப்பட்டு அம்மா இறந்துடுறாங்க. கூலி வேலை செஞ்சு அந்த அப்பா மகனை படிக்க வச்சு ஃபாரின் அனுப்புகிறாரு. மகனோட இந்த பிரிவு அப்பாவை ரொம்பவே டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுச்சு. ஒரு நாள் அப்பா மகனுக்கு ஃபோன் பண்ணி, தம்பி என்னை வந்து பார்த்துட்டு போப்பா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த மகன், அப்பா எனக்கு வேலை இல்லையா, அப்படியெல்லாம் வர முடியாது, நான் தான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன்ல, அதை வச்சு உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு வெறுப்போட பேசி ஃபோனை கட் பண்ணுறான். அப்பா சில நாட்களில் மனசு நொந்து வீடை பூட்டிட்டு எங்கேயாவது போவோம் அப்படின்னு சொல்லி ட்ரெயினில் கிளம்பிடுறாரு. ஒரு ஸ்டாப் வந்த பிறகு தன் பேகை ஒரு பெஞ்சில் வச்சுட்டு தூங்குறாரு. கண் விழிச்சு பார்க்குறப்ப பேகை காணோம். ஃபோனு பணத்தை எல்லாம் கூட காணோம். சட்டை பாக்கெட்டில் சில்லற காசு மட்டுமே இருக்குது. அழுதுகிட்டே ஒரு டீ கடையில் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு நடந்து போகிறாரு. இந்த மகன் ஒரு நாள் தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறான், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. ஃப்ளைட் ஏறி தான் ஊருக்கு வர்றான். மகன் வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேட்குறான், அவர் உங்கள் அப்பா மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் சொன்னார்ப்பா, எங்கே போனாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டார். அழுதுகிட்டே அப்பா சின்ன வயசுலேருந்து வளர்த்ததை நினச்சி பார்க்குறான். பிறகு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அப்பா வந்தாரான்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் அப்பா வரலைன்னு சொல்லிட்டாங்க. அழுதுகிட்டே நடந்து வர்றான். ஒரு நாள் அப்பா ஒரு தம்பிக்கிட்ட, தம்பி உங்கள் ஃபோனை கொடுங்க, என் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஒரு ஃபோன் பண்ணிட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. தூரத்துலேருந்து இதை பார்த்த மகன், அது நம்ம அப்பா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து கட்டி தழுவி முத்தம் விடுறான். அப்பா உங்களை தேடி ரொம்ப நாள் அலைஞ்சிட்டே இருந்தேன்ப்பா, இனிமே நீங்கள் தனியாக இருக்க வேண்டாம், என் கூட வந்துருங்கன்னு சொல்கிறான். இப்படித்தான் பிள்ளைங்களோட அன்புக்காக சில பெற்றோர் ஏங்குறாங்க. நாமும் நம்ம பெற்றோரை கனம் பண்ணுவோம், அன்பு செலுத்துவோம், பராமரிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாரா. இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை. அதற்கு நாம் என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், பரிபூரண பலி மற்றும் நம்முடைய பாவத்தின் அகோரம். இந்த 2 தலைப்பையும் கொடுத்து நான் இன்று சிலுவை தியானத்தை தியானிக்கப் போகிறோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமாய் கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். மத்தேயு 27:48 வசனம். அதேபோல் இதே வார்த்தையை மார்க்கு 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் கூறுகிறது. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தை எல்லா வேத பண்டிதர்களாலும் மிகவும் துக்கம் நிறைந்த வார்த்தை என்று கருதப்படுகிறது. கல்வாரி காட்சியை ஒரு விசை உங்களுடைய அகக்கண்களிலே கற்பனை செய்து பார்க்க முயலுங்கள். இயேசு காலை 9ஆம் மணி வேளையில் சிலுவையில் கடாவப்பட்டார். இந்த கொடுமையான நிகழ்ச்சி எருசலேம் நகரின் கோட்டைக்கு வெளியே கொல்கதா என்னும் கல்வாரி என்று அழைக்கப்பட்ட இடத்தில் அரங்கேறியது. இங்கே 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கும் நேரம் பகல் 12 முதல் 3 மணி வரை என்று குறிப்பிடுகிறது. உலகம் முழுவதை மூடிக்கொண்ட இந்த அந்தகாரத்திற்கு காரணம் என்ன? கர்த்தரோ
அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார் என்று ஏசாயா 53:10 வாசிக்கிறோம். அதே போல ஏசாயா 53 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம். உலக இரட்சகராக பூமியில் உதித்த இயேசு உலக மக்கள் அனைவரையும் சகல பாவங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் அவைகளின் பலனாக வரவேண்டிய சகலவித பாடுகளையும் தண்டனைகளையும் வேதனைகளையும் நோய்களையும் கல்வாறு சிலுவையில் தொங்கினவராக சுமந்து தீர்க்கும்படி பிதாவாகிய தேவன் அனுமதித்தார். எதற்காக? நாம் அவருக்குள் தேவ நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5:21 இவ்வாறு கூறுகிறது. உலக தோற்றம் முதல் உலக முடிவு வரை அனைத்து மக்களின் சகல பாவங்களும் உலகத்தின் ஒளியாகவும் வெளிச்சமாகவும் வந்த இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட வேளையில் பாவ இருள் அவரை மூடிக்கொண்டது எனலாம். உலகத்தின் ஒளியை இருள் மூடியதால் உலகமே இருள் சூழ்ந்த நிலையை அடைந்தது. பாவம் என்ன செய்கிறது? இயேசு இந்த உலகத்தில் ஜீவித்த காலத்தில் அவர் தமது பிதாவுடன் இடைவிடாத தொடர்பும் ஐக்கியமும் கொண்டு ஜீவித்தார். யோவான் 8:16 பார்க்குறோம், நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். அதேபோல் யோவான் 8:29 கூறுகிறது, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்படி பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது அன்பாயிருந்தார். அவ்விதமே இயேசுவும் பிதாவிடம் அன்பு கூர்ந்து பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்து பிதாவின் சித்தத்தை தினந்தோறும் நிறைவேற்றி வந்தார். இப்படி இருந்த அன்பு இணைப்பு இடைவிடாத தொடர்புடையதாக இருந்தது. ஆனால் இந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதற்கு காரணம்தான் என்ன? வாசிக்கலாம். ஏசாயா 59:2 இவ்வாறு கூறுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. உலகம் அனைத்தோரின் பாவமும் பாவமறியாத இயேசுவை மூடியதால் அவர் பாவத்தால் மூடப்பட்டு பாவமாகவே காட்சியளித்தார். இதுவும் 2 கொரிந்தியர் 5:21 கூறப்படுகிறது. பாவம் பிதாவாகிய தேவனுடைய முகத்தை மறைத்தது. பாவம் தேவனுடைய நன்மைகளை இயேசுவுக்கு வரவிடாமல் தடுத்தது. பாவத்தினால் பிதாவோடு இருந்த அன்பின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. நாமும் பாவத்திற்கு இடமளிக்கும் போது தேவனுடைய முகம் நமக்கு என்ன செய்யப்படுகிறதாம்? மறைக்கப்படுகிறது. தேவனுடைய நன்மைகள் தடைப்படுகிறது. நமக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இப்படியே உலகத்தின் ஒளியாக இயேசுவையும் இந்த பாவம் மூடி மறைத்தது. ஸோ அதனாலேயே தேவன் என்ன செய்கிறாரு? ஏசாமி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். தேவனாகிய இயேசுவுக்கு இந்த நிலை பாவத்தின் காரணமாக ஏற்பட்டது. அப்படின்னா மனிதராகிய நமக்கு பாவம் எவ்வளவு அகோரமாக செயல்படும், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவங்களுக்கும் பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை சற்றே சிந்திப்போம். பாவத்தின் அகோரத்தினால் பிதாவுடன் தமக்கு இருந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்டதை அறிந்த இயேசு உடன் தானே அந்த ஐக்கியத்தை புதுப்பித்து கொள்ளும்படி கதறினார். நாம் பாவம் செய்யும்போது தேவன் நம்மை விட்டு விலகுவது இல்லை, நம்மை தண்டிப்பதும் இல்லை என்று மாபெரும் உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய பாவங்களும்
அக்கிரமங்களுமே தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறது. நமக்கு வரவேண்டிய நன்மைகளை தடை செய்கிறது. நம் வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உண்டாக்குகிறது. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதே போல சங்கீதம் 9:16, துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளிலே சிக்கி கொண்டான். ஸோ நம்ம வாழ்க்கையில் இருளடைந்திருக்கிறதா? எதிர்பார்த்த நன்மைகள் தடைபடுகிறதா? எதிர்பாராத பிரச்சனைகளுடன் போராடுகிறோமா? பலவித காரியங்களில் சிக்குண்டு தவிக்கிறோமா? தாங்க முடியாத பாடு தண்டனையை அனுபவிக்கிறோமா? இன்று நம்மை நாமே சோதித்து அறிவோம், தற்பரிசோதனை செய்வோம். நம்முடைய செய்கைகள் சிந்தைகள் மூலமாக நாம் நம்மை தீட்டுப்படுத்துவதால் இவைகள் நமக்கு நேரிட்டிருப்பதை அறிந்து ஒத்துக்கொண்டு தேவ அன்பிலிருந்து பிரித்து அந்நிய அன்புகளுக்கு இடமளித்ததால் ஏற்படும் விபரீதங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய அன்புக்கு நேராக என்ன செய்வோம்? திரும்பவும் தேவனிடம் நம்முடைய அன்பை புதுப்பித்து கொள்வோம். தேவனுடைய அன்புடன் நாம் எப்பொழுதும் இணைந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வெளிச்சமாக மாறும். நன்மைகள் நம்மை வந்து சேரும். நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகன்று போகும். கைவிடாத நேசராகிய இயேசுவை உலகம் அறியாதிருந்தது. அவருடைய சொந்த ஜனங்கள் கைவிட்டனர். ஆனாலும் பிதாவும் கூட என்ன செய்தாராம்? கைவிட்டது போல் காணப்பட்டது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டேன். பாவ இருளை மேற்கொண்டு திரும்பவும் இருளை வெளிச்சமாக்கினார். பாவத்தின் அகோரத்தை சுமந்து நம்மை விடுவித்தார். அவர் இன்றும் நம்மை நேசிக்கிறார். அவருடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்து நிற்போம். அவ்வாறு நிலைத்து நிற்கும் போது நமக்கு வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரமமாக நடக்கக்கூடியதாக இருக்கிறது. படைப்பின் இறைவனிடம் மனிதன் தன் இதயத்தில் கொண்டுள்ள கொடுமையை சிலுவை வெளிக்காட்டுகிறது. அதே வேளையில் இறைவன் தனது இதயத்தில் மனுமக்கள் மீது கொண்டுள்ள பேரன்பையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு சிலுவையில் துன்பத்தை ஏற்றதால் இறைவனுடன் நமக்கு இணக்கம் ஏற்பட்டது. அதேபோல் கிறிஸ்துவிலே நமக்கு கிடைக்கும் விடுதலையை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்வதால் மட்டுமே இறைவனுடன் நான் சமாதானம் பெறுகிறோம். கிறிஸ்து உடலில் ஏற்பட்ட காயங்களுக்காக கதறவில்லை. அவருடைய ஆவி இறையுருவிலிருந்து பிரிந்ததாலேயே கதறினார். நாம் இறைவனை விட்டு நித்தியமாக பிரிக்கப்பட்டிருப்பதாக கிறிஸ்து ஆவியிலே இறை தந்தையை விட்டு பிரிந்திருக்கும் கொடிய தண்டனையை அனுபவித்தார். மானிடரை இறைவனுடன் இணைக்க பிரிவெனும் தண்டனையை இயேசு சகித்தார். நாம் அனைவரும் அவருடைய மோட்சத்தை பெறுவதற்காக நம் அனைவருடைய நரகத்தையும் அவர் ஏற்று அனுபவித்தார். புனித ஆம்ப்ரோசுவின் வார்த்தைகளுடன் நிறைவு செய்வோம். கிறிஸ்து சிறிது நேரம் கைவிடப்பட்டிருந்தார். எதற்காக? நாம் என்றென்றும் கைவிடப்படாமல் இருப்பதற்காக. கிறிஸ்து சிறிது நேரம் ஆதரவின்றி தவித்தார். எதற்காக? நாம் என்றென்றும் ஆறுதல் பெறுவதற்காக. இப்படியாக கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அடித்து நொறுக்கப்பட்டார். அதனாலே பிதாவிடம் இருந்து பிரிக்கப்பட்டோம் என்று பயந்தார். ஆனால் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். நம்மிடம் இருக்கக்கூடிய தீய குணங்களை விட்டு பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய வாழ்க்கையை வாழ பழகுவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இந்த வார்த்தையை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்க்க போறது யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆண்டவர் சிலுவையில மரிக்கும் பொழுது
7 வார்த்தை சொன்னாரு. அதுல 5ஆம் வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். அந்த வார்த்தையை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று யாரை குறித்து சொல்றார், எதை குறித்து சொல்றார், ஏன் அந்த வார்த்தையை சொல்றார் அப்படின்னு பார்த்தோமா, அவர் ஆத்தும தாகத்தை பத்தி அவர் அங்க சொல்றாரு. ஏன்னா ஆத்துமா ஒரு ஆத்துமா கூட அழிஞ்சு போறது அவருக்கு பிரியம் இல்ல. மனம் திரும்பி பிழைப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லியிருக்கிறாரு. ஏன் இப்படி சொன்னாருன்னா, அவர் எல்லாரையும் நேசிக்கிறவரா இருக்கிறார். எல்லாரும் பரலோகம் வரணும்னு அவருடைய எண்ணம். அதனால எல்லா ஆத்துமா மேலேயும் அவர் அதிக அன்பு வச்சிருக்கிறாரு. அதனால அதை குறிச்சு அவர் ஆத்தும தாகத்தை குறிச்சு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, அவரை விட்டு வழி விலகி போனவங்களை குறிச்சு அவர் சொல்றாரு. அவரை விட்டு வழி விலகி பாவத்துக்குள்ள விழுந்தவங்களை பத்தி அவர் சொல்றாரு. 2வது கீழ்ப்படியாதவங்களை குறித்து அவர் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாருன்னா, அவர் எரேமியா 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள்ள சொல்றாரு. அப்ப ஆண்டவரை நாம விடுகிறதும் அவரை பத்தி பயம் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கிறத பத்தி அவர் சொல்றாரு. அது எத்தனை கசப்பும் பொல்லாப்புமான காரியம், நீ பொல்லாப்பான காரியத்தை செய்யற அப்படின்னு சொல்றாரு. அவர் யார சொல்றாருன்னா, யூதா ஜனங்களும் எருசலேம் ஜனங்களும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா உலக மக்கள் அனைவரையும் பார்த்து அவர் சொல்றாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு அதே அதிகாரத்துல, எரேமியா 2வது அதிகாரத்துல சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள்னு சொல்றாரு. அப்ப அவரு ஜீவ தண்ணீர். அவரை நம்ம விட்டுட்டு இன்னைக்கு உலகப்பிரமான காரியத்துல போய்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஆத்தும தாகம் அவருக்கு இருக்குது. அதே வசனத்துல அவர் சொல்றார், என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதுக்கு என்னிடத்துல நீங்க என்ன அநியாயத்தை கண்டீர்கள்னு சொல்றாரு. அவர் என்னிடத்துல என்ன அநியாயம் இருக்கு, என்னை விட்டுட்டு ஏன் நீங்க தூரமா மாயை இந்த உலகப்புறமான வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கலாய்க்கிறாரு. அவரு அவ்வளவு நம்ம மேல அன்பு பிரியமும் வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நம்ம அதே எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல பார்த்தோம்னா, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்திற்கு காத்திருக்கும் போது அவர் அதை அந்தகாரமும் காரிலுமா மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள்னு சொல்றாரு. உங்க மகிமையெல்லாம் உங்க தேவனாகிய கர்த்தருக்கே செலுத்துங்க. அவர் தான் மகிமைக்கு பாத்திரர், மகிமைக்கு உரியவர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்மளோ ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தாம வீண் காரியங்களுக்கு நம்ம மகிமையை செய்யறோம், மாயைக்கு நம்ம மகிமையை செலுத்துகிறோம். வாலிப பிள்ளைகள்லாம் பாத்தீங்கன்னா கையில செல்லை வச்சுக்கிட்டு எந்நேரம் செல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, டிவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஆனா கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லாம போகிறது. சர்ச்சுக்கு கூட போகாம எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கு. அதை குறித்து சொல்றாரு. ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அதற்காக அவர் சொல்றாரு, நீங்க உங்கள் வீண் பெருமைகளை விட்டு கர்த்தருக்கு உங்கள் மகிமையை செலுத்துங்கள் அப்படின்றாரு. ஏன்னா உங்கள் பெருமையின் நிமித்தமும் நீங்கள் கீழ்ப்படியாததின் நிமித்தமும் அவர் சொல்றாரு, இடைவிடாமல் இரவும் பகலும் என் கண்களிலிருந்து நீர்த்தாரிகள் ஓடுகிறதுன்னு சொல்றாரு. அதே எரேமியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துல நாம அதை வாசிக்கிறோம் 17ஆம் வசனத்துல. அப்ப அவர் நமக்காக அழுது கொண்டு ஏங்கி கொண்டு இந்த ஜனங்கள் மனம் திரும்பணுமேன்னு தாகமா இருக்கிறாரு. அதனால அவருடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளாய் நாம இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவர் இந்த கடைசி காலம் வரப்போகுது. இந்த கடைசி காலத்துல என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், ஒரு பிள்ளை கூட அழிஞ்சு போகக்கூடாது. அதுதான் அவருடைய எண்ணம், அவருடைய தாகம். அவர் சொல்றாரு, ஏன் பிள்ளைக அவர் சொல்றாரு, ஓசியா 11ஆம் அதிகாரத்துல, நான் எப்பிராயிமை கைப்பிடித்து பழக்குனேன், அவர் நடக்க பழக்கி கொடுத்தேன், நான் தான் அன்பின் கயிர்களால் அவனை கட்டி இழுத்தேன், ஆனால் அவன் மனம் திரும்பாமல் போறானே அப்படின்னு அவர் அங்கலாய்க்கிறாரு. எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி அழிக்க ஒப்பு கொடுப்பேன்றாரு. அதாவது இஸ்ரவேலுக்கு மாத்திரம்ல எல்லா ஜனங்களையும், அங்க இஸ்ரவேல்னா எல்லா ஜனங்களையும் எப்படி, அதாவது பாவத்துல இருக்கிற ஜனங்களை சொல்றாரு, எப்படி உன்னை அழிக்க நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்றாரு. ஏன்னா என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என்
பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறதுன்னு சொல்றாரு. அது 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 மாத்திரமில்ல, எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா அப்படின்றாரு. அவருக்கு பிரியமான பிள்ளைக நாம. அப்படிப்பட்ட பிள்ளைகளை அழிக்க அவருக்கு மனசு வருமா? அதுதான் அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய ஏக்கம். அவர் அதத்தான், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவன் என்னிடத்தில் மனம் திரும்பினால் நான் அவன் மேல் உருக்கமாக இறங்குவேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட இரக்கம் உள்ள தேவன். அவர் நம்மளை நேசிக்கிறார். அதனாலதான் அவர் நம்ம மேல தாகமா இருக்கிறார். இந்த பிள்ளைக மனம் திரும்பி நம்ம கிட்ட வரணுமே அப்படின்னு. ஏன்னா பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு ஆத்மா கூட அழிந்து போவது எனக்கு பிரியம் இல்லை, மனம் திரும்பி பிழைப்பதே எனக்கு பிரியம்னு சொல்றாரு. அதனால அவர் இப்ப இளையகுமாரன் கதையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இளையகுமாரன் தன் தகப்பனிடத்துல இருந்து தனக்குரிய ஆஸ்தி எல்லாம் வாங்கிட்டு போய் அதை தவறா செலவழிச்சிட்டு வந்துட்டான். ஆனாலும் அவர் இரக்க குணத்தோடு அந்த மகனை சேர்த்து கொண்டார். அது அந்த இளையகுமாரன் போல நம்ம பாவத்துல விழுந்தாலும் திரும்பி நம்ம ஆண்டவரத்துல சேர்ந்துடணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நம்மளுடைய பாவத்துல இருந்து நம்ம விடுதலைப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரத்துல ஒப்புரவாயிட்டோம்னா அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ன்றாரு. நம்மளே பாருங்க, ஒரு 100 ஆடு வளர்க்குறோம், ஒரு ஆடு காணா போச்சுன்னா அதை எப்படியாவது தேடி பிடிச்சாதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். 10 வெள்ளிக்காசு வச்சிருக்கிறோம், ஒரு வெள்ளிக்காசு காணாம போச்சுன்னா அதை தேடி பிடிச்சா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போலதான் ஆண்டவரும் நம்மளை நேசிக்கிறார். ஒண்ணு கூட தொலைஞ்சு போயிடக்கூடாது, ஒரு ஆத்மா கூட அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு அவர் நம்ம மேல கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார், நம்ம மேல அங்கலாய்ப்பா இருக்கிறார். அதுதான் அவருடைய தாகமாவே இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அவர் சமாரிய பெண்ணை அவரு சமாரிய பெண்ணை போய் சந்திக்கிறாரு. சமாரியா நாட்டுல போய் அந்த பொண்ணு எந்த நேரம் கிணத்துக்கு தண்ணி பிடிக்க வரும்னு கரெக்டா மதியான நேரத்துல அந்த பொண்ணு வரும். அந்த நேரத்துல அந்த பொண்ணை சந்திச்சு அந்த பொண்ணுகிட்ட பேச உரையாடுறாரு. அப்ப எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி தான்றாரு. ஆனா அந்த பொண்ணு சொல்லுது, நீ சமாரியனா இருக்கும்போது நான் சமாரிய பெண்ணுகிட்ட போய் நீ தண்ணி கேட்கிறிய, நீ யூதனா இருக்கிறியே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப அவர் சொல்றாரு, நான் தண்ணி கேட்கறது யாருன்னு கேட்டா நீயே என்கிட்ட கேட்ப தண்ணிய, நான் உனக்கு என்னைக்கும் தாகம் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன், தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பூரா அங்க சொல்றாரு. அதனால அந்த பெண்ணு என்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லா அங்க சொல்றாருன்னு சொல்லி அந்த சமாரிய நாட்டுல போய் எல்லார்ட்டையும் போய் சொல்லுது. இத்தனைக்கு அந்த பொண்ணு ஒரு பாவியாகிய பெண்ணுதான். ஆனாலும் அந்த பெண் மூலியமா அந்த சமாரிய நாடு முழுவதும் ரட்சிக்கப்படுது. அதனால ஆண்டவர் யாரனாலும் தெரிஞ்சுக்கிடுவார். அதனால பாவியாகிய நம்மளை தேடி வருவாரு. தேடி நம்மளுக்கு அவர் வேதத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லும் பொழுது நாம மனம் திரும்பணும். அந்த வேதம் நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம கேட்கும் பொழுது, நாம மனம் திரும்பி ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு போகும்போது அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். அதனால அவரை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளை நாம இருக்கணும். அது மாத்திரம் வாலிப பிள்ளைகளை குறித்து அவர் தாகமா இருக்கிறாரு. பிரசங்கி 12:7 பாருங்க, மண்ணானது திரும்ப மண்ணுக்கு திரும்பும் முன்னும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் திரும்பும் முன்னும் உன் வாலிப பிராயத்தில் உன் கர்த்தரை நினை, உன் தேவனை நினை என்று சொல்றாரு. அதனால வாலிப பிள்ளைகளை குறித்து அவர் ரொம்ப தாகமா இருக்கு. வாலிப பிள்ளைகள் மத்தியில தான் எழுப்புதல் வரும். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டு இருக்கு நிறைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய தாகம். தானியேலை போல ஜெப வீரர் பிள்ளைகளா மாறணும். யோசேப்பு போல பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா மாறணும். பவுலை போல தேவனை குறித்தே மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஆபிரகாமை போல கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளா இருக்கணும்னு அவர் தாகப்படுறாரு. அவருடைய தாகத்தை தீர்க்கணும் அந்த பிள்ளைக. அதான் தன்னுடைய பாவத்துல இருந்து அந்த பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவரத்துல சேரணும்னு அவரு விரும்புறாரு. அதுதான் அவருடைய தாகமா இருக்கிறது. நாமளும் அவருடைய தாகத்தை தீர்க்கிற பிள்ளைகளா, அவருக்கு அழுகையின் கண்ணீரை துடைக்கிற பிள்ளைகளா நாமளும் இருக்கணும். நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவரிடத்துல நாம திரும்பணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நாம அவரோடு இருக்கும் பொழுது அவர் நம்மளோடு இருப்பார். அப்படிப்பட்ட தேவனை அவர்பட்ட தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஏசப்பா அந்த நாளைக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் சிலுவையில் ரத்த சிந்தி நீர் கர்த்தாவே அந்த வசனத்தை நாங்கள் நீர் சொன்ன அந்த வசனத்தை கேட்க எங்களுக்கு கிருபையை தாரும் ஏசப்பா. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. இந்த நாளை அந்த வசனத்துக்குள்ளாக நாங்கள் செல்கிறோம். நீரை காத்துக்கொள்ளு வழி நடத்தும். ஆமாண்டவரே, நீர் சிலுவையில் முடிந்தது என்று சொல்லி நீர் கர்த்தாவே நன்றி ஐயா. நாங்கள் அவ்வாறு கர்த்தாவே நாங்கள் சத்தமாய் சொல்ல முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீர் சத்தமாய் முடிந்தது என்று சொன்னீர் ஐயா. ஏம்மா ஏசப்பா, நீர் எதை எதை முடித்தீர் ஐயா. சோஸ்திரம் ஆண்டவரை. இந்த நாளில் பிதாவின் சித்தத்தை நீர் செய்து முடித்தீர் தகப்பனே. ராஜா, உம்முடைய கடமைகளை செய்து முடித்தீர் ஐயா. ஆமாம், அதுபோல தகப்பனே, நீர் முடிந்தது என்று சொன்னதுக்கு இப்பொழுது கர்த்தாவே அது ஆரம்பமாக இருக்கிறது தகப்பனே. ராஜா நன்றி நன்றி ஐயா. உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே நீர் முடித்தவராய், இந்த சிலுவையிலே கர்த்தாவே நீர் உயிர் கொடுத்தவராய், உம்முடைய இரத்தத்தினாலே அந்த பாவத்தை நீர் நீக்கினவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதனாலே நாங்கள் அப்பா கிருபைக்குள்ளாக உம்முடைய கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அந்த முடிந்தது என்று நாங்கள் எல்லாரும் தைரியமாய் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சொல்லத்தக்கதா எங்களுக்கு கிருபை தந்து கொண்டு இருப்பதற்காக துதிக்கிறோம். உம்மை போல வாழ நாங்கள் முடிக்க எங்களுக்கு கிருபை தருமையா ஏசப்பா. அந்த நாளில் கூட தகப்பனே கடமையிலே நீர் செய்து முடித்தீரையா. என்ன கடமை என்று பார்க்கும்போது தகப்பனே, நீர் அந்த சிலுவையிலே முடிய வேதனையிலே கர்த்தாவே நீர் ஒரு தாய்க்கு மகனாய் கர்த்தாவே ஒரு நியமித்தீர் தகப்பனே. முடிய பிதாவை சித்தத்தை செய்து முடித்தீர். மகனை கர்த்தாவே நீர் ஒரு தாய்க்கு தேர்ந்தெடுத்து கொடுத்தீர். ஆமாண்டவர், இதெல்லாம் நீர் கர்த்தாவே நீர் சொல்லி முடித்தீர் ஐயா. ராஜா, உடைய சிலுவையிலே கர்த்தாவை இரத்தத்தை சிந்தி நின்றால் உடைய மீட்புக்கு நீர் வழிவகுத்தீர் தகப்பனே. அதனாலே நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் ராஜா, பரிசுத்தமாக இருக்கிறோம் தகப்பனே. ராஜா நன்றி தகப்பனே. இப்போ இன்னொன்று பார்க்கும்போது கர்த்தாவே நாங்கள் இப்பொழுது கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஐயா. ஆமாப்பா, நீ பழைய காலத்திலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று நாங்கள் கர்த்தாவே அறிந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கர்த்தாவினுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு மீட்பை கொடுத்தீர் ஐயா. அதனாலே நாங்கள் அப்பா சோஸ்திரம் அப்பா உடைய கிருபையை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை நாங்கள் எல்லாருக்கும் கர்த்தாவே கம்பீரமாய் சொல்லத்தக்கதாய் கர்த்தாவே உம்மை நாமத்தை நாங்கள் பறைசாற்றுகிற மக்களாய் வாழத்தக்கதாய் எங்களுக்கு கிருபையை தாரும். மீட்பின் செய்தியை எங்களுக்கு சொல்லுங்க ராஜா. ஆமாம் ஆண்டவரே, நீ மீட்பை கர்த்தாவை தந்ததற்காய் நன்றி, ரட்சிப்பை தந்ததற்காய் நன்றி. அது சிலுவையிலே வெற்றி சிறந்தீர் தகப்பனே. அந்த வேதனையின் மத்தியிலே கூட கர்த்தாவே கர்த்தாவை மன்னிப்பை கொடுத்தீர் ராஜா. ராஜா உமக்கு சோஸ்திரம். நீரே கர்த்தாவே இந்த திருவசனத்தை மக்கள் இது புரிந்து கொள்ளத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒருவருக்கொருவர் மன்னிக்க உம்முடைய அன்பை செலுத்த உம்மை போல் வாழ கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே அதை வாழ கடைபிடிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த வசனத்தை எங்களை பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவை கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுமாய் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 7ஆம் வார்த்தை, இதை குறித்து நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். 7ஆம் வார்த்தையில் இயேசுப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லூக்கா 23:46 வசனத்தில் இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 6 வார்த்தைகள் ஏசப்பா எவ்வளோ வலியோட வேதனையோடு அவர் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு நிமிஷம் நம்மலாம் ஏசப்பா எப்படியெல்லாம் அவங்க காயப்படுத்தினாங்க, எப்படியெல்லாம் அவர் அடித்தார்கள், அவர் எந்த மாதிரியான ஒரு வலி அனுபவிச்சுட்டு இருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தலையில் முள்மூடி சூட்டப்பட்டு உடம்புல அத்தனை காயங்கள், அத்தனை வேதனையின் மத்தியில் ஏசப்பா சொன்ன 6 வார்த்தைகள் மிகவும் வேதனையோடு அது எவ்வளோ வலி அவர் அனுபவிச்சார் அப்படின்றது நம்மளால் உணர முடியும். 6 வார்த்தைகளையும் ஏசப்பா மிகவும் வேதனையோ அனுபவித்து சொன்னார். இந்த 7ஆவது வார்த்தையை அவர் எப்படி சொல்கிறாருன்னுட்டு நம்ம பார்க்குறோன்னா, இந்த ஒப்பு கொடுத்தலின் வார்த்தையான இந்த 7ஆவது வார்த்தையை மகா சத்தமாய் கூப்பிட்டு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம நான் ஒரு 4 வார்த்தைகளாக இதை பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக பிதாவே அப்படின்ட்டு அவர் யாரை நோக்கி கூப்பிடுறாரு? பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த உலகத்தின் மனுஷராகிய இருக்கிற நாம்
ஒரு எந்த ஒரு தேவை இருக்குமானாலும் நம்ம எப்படி வந்துட்டு யாரை நோக்கி கூப்பிடுறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். நம்மளோட தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுதும், நமக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு சூழ்நிலையில் கடந்து போகிறோம், நமக்கு யாராச்சும் ஒருத்தரோட உதவி தேவைன்னா நம்ம முதல்ல யாரை நோக்கி கூப்பிடுறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபேமிலி அப்படி நம்ம நோக்கி பார்க்குறோம். அப்போ இங்கே ஏசப்பா வந்துட்டு யாரை நோக்கி பார்க்குறாரு அப்படின்னா, அவர் இருந்த அத்தனை வேதனை, அந்த வழியில் அவர் இருந்த சூழ்நிலை, காருரல் சூழ்ந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு ஏசப்பா யாரை நோக்கி கூப்பிடுறாருன்னா பிதாவை நோக்கி கூப்பிடுறாரு. அப்போது பிதாவை நோக்கி கூப்பிட்டா, அப்பாவை நோக்கி கூப்பிட்டா, அந்த அந்த ஒரு ஃபாதர் சன்னோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்கே பார்க்குறோம். பிதாவை நோக்கி பிதாவே அப்படின்னு மகா சத்தமிட்டு கூப்பிட்டு, உம்முடைய கைகளில் அவ்வளோ நேரம் வந்துட்டு ஏசப்பாவோடு வந்துட்டு யாருடைய கைகளில் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அந்த போர் சேவகர்கள் அவங்க கைகளில் இருந்தாங்க. அவங்க அடித்து அவரை காயப்படுத்தி அவருக்கு அநேக துன்பங்கள் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். ஆவியை வந்துட்டு ஏசப்பா என்ன பண்ணுறேன்னா பிதாவின் கைகளில் ஒப்பு வைக்கிறாரு. ஆவி ஏன்னா சரீரம் வந்துட்டு அவங்க முழுவதுமாய் வந்துட்டு அவர் அடித்து காயப்படுத்தியிருக்காங்க. ஆவியை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அவரிடத்துலேருந்து வந்த ஆவி அவர் வந்துட்டு அவர்கிட்ட திரும்ப கொடுக்குறாரு. உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். அவர் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஆவியை வந்துட்டு பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒப்பு கொடுத்துல வந்துட்டு நம்ம இன்றைக்கி மையமாக வச்சு பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஏசப்பாயிலேருந்து நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒப்பு கொடுக்கணும். அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தேவனே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். உம்மோடு கூட நாங்களும் பரலோகத்தில் இருக்க கிருபை செய்யும். உலகத்தில் எங்கள் உறவுகளை மதிக்க கற்றுத்தாரும். பாவத்தில் இருக்கிற எங்களை கைவிடாமல் சேர்த்து கொள்ளும். உமது சந்நிதியில் வெறுங்கையாய் வராமல் ஆத்துமாக்களை சுதந்தரித்துக் கொள்கிற ஆத்தும தாகத்தை தாரும். இவ்வுலக வாழ்வில் நீர் எங்கள் வாழ்வில் வைத்திருக்கும் சித்தத்தை முடித்து எங்கள் ஆவியை உமது கைகளில் ஒப்புவிக்க கிருபை தாரும். நீர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை பேசிய சகோதரிகளையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் அவர்கள் குடும்பத்தையும் அபரிவிதமாய் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆமேன்.